ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ஒன்று வந்துருச்சு, அதேமாதிரி ரீப்ளேஸ் வித் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம போய்ட்டு இது கீழே ஒரு பட்டன் வந்து வைக்கலாம். பட்டனுக்கு நம்ம எந்த ஒரு நேமும் பட்டன் மட்டும் கொடுத்த போதும் இன்புட் டைப் வந்து சப்மிட் கொடுக்கணும். அதாவது பார்த்தோன்னா அங்கே எழுதுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம நேம்னு கொடுக்குறோம் டைப் வந்து. இதுவே பட்டன் வேணும்னா சப்மிட் அப்படின்ற மாதிரி கொடுப்போம். அதுக்கான வேல்யூ, அதாவது எந்த மாதிரி வேல்யூ அங்கே வரணும் அப்படின்னு நம்ம அங்கே கொடுப்போம். சப்மிட் அப்படின்னு கொடுக்கலாம். டைப் வந்து நம்ம வந்து மேலே அந்த டைட்டில் எழுதிடலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரியே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து சப்மிட்ன்றது ஒரு அர்த்தம் இல்லாத இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இது கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இதே பக்கத்தில் நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம திஸ் இஸ் இந்தியா அப்படின்னு எழுத போகிறோம். இந்த இடத்துல சர்ச் நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம், இந்தியாவா இல்லை திஸ் இஸ் இந்த மாதிரி ரீப்ளேஸ், அதுக்கு பதிலாக நம்ம வந்து செய்யணும் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம கோடிங் போகலாம். ஸோ அப்போ நான் வந்து ஃபார்ம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்ம்ஸ் பார்த்தோன்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து கோடிங்கு, அதாவது PHPக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தோன்னா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இஃப்ன்ற கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் இஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஃப் வந்து முதல்ல நம்ம எழுதியிருக்கிற, அதாவது நம்மளோட இதெல்லாம் எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு எழுதுவோம். இஸ் செட் ப்ராக்கெட்டில் நம்மளோட போஸ்ட் மெத்தட் எழுதுவோம். போஸ்ட் மெத்தடில் எதெல்லாம் எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றது எழுதுறேன். இல்லை டெக்ஸ்ட்டு அண்ட் மெத்தட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும். இஸ் தட் தென் மறுபடியும் அதே மாதிரி போஸ்ட், அதுக்குள்ளார நம்ம வந்து சர்ச் ஃபார் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தோன்னா நம்ம வந்து முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இது எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுனால பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே க்ரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ அதேமாரி இங்கே சர்ச் ஃபார் இங்கே கொடுத்தது நீங்கள். இப்போ அதேமாரி இதுவும் எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அண்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே சேம் மறுபடியும் அதே மாதிரி $_ போடல, _ $_ போஸ்டில் ரீப்ளேஸ் வித்து பார்த்தோன்னா இப்போது நம்ம சேவ் பண்ணிடலாம் ஒரு டைம். இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம இது எதுவுமே ரீப்ளே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எழுதியிருக்கோம். ஒருவேளை இது மாதிரி இல்லாத ஏதாச்சும் எம்டியாக விட்டுருந்தால் நம்ம எல்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தோன்னா fill all field அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்.